அதிமுக செய்தி தொடர்பாளர் சி.ஆர். சரஸ்வதி செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை மக்களுக்காக உழைப்போம். அதைத்தான் இந்த நாளில் நான் சொல்லிக்க விரும்புகிறேன். இந்த இயக்கம் பல 100 ஆண்டு காலங்கள் இருக்கும், கண்டிப்பா இருக்கும், அம்மாவுடைய ஆசையுடன் இருக்கும். அதிமுகவுடைய பொதுக்குழு எப்பொழுது நடைபெறும்? இல்லை, இன்னைக்கு அதை பற்றி எந்த ஆலோசனையும் இல்லை. இன்றைக்கு அம்மாவுடைய நினைவுகளை போற்றப்பட்டிருக்கு. விரைவில் தலைமை கழகம் பொதுக்குழு தேதியை அறிவிப்பார்கள், விரைவில் அறிவிப்பார்கள். முறைப்படி தலைமை கழகத்திலிருந்து அறிவிப்பு வரும். ஆனந்தராஜ் கருத்துக்கு நான் விளக்கம் சொல்ல விரும்பல. அவர் அவருடைய சொந்தப்பட்ட கருத்தை சொல்லியிருக்காரு. தொண்டர்களை பொறுத்தவரை, எங்கள் கட்சி தலைவர்களை பொறுத்தவரை, முன்னணி தலைவர்கள் அனைவருமே ஒரே தீர்மானத்தில் தான் இருக்கும். செகண்ட் தாட், இரண்டாவது கருத்து என்பதே கிடையாது. ஒரே தீர்மானம். எங்களுடைய வேண்டுகோள், மாண்புமிகு மறைந்த முதலமைச்சர் அம்மாவுக்கு பிறகு 35 ஆண்டுகளுக்கு மேலாக அம்மாவுடன் பழகியவர், அம்மாவுடைய சுக துக்கங்களில் பங்கு கொண்டவர், எந்த காலத்திலும் சின்னம்மா தன்னை முன்னிலைப்படுத்திட்டதே கிடையாது. இந்த 35 வருடங்கள் அவங்க நினைச்சிருந்தா எம்பி ஆயிருக்கலாம், இல்லை இங்கேயே மந்திரி ஆயிருக்கலாம். 35 வருடங்கள் அம்மா கூட இருந்திருக்காங்க. அவங்க கேட்ட அரசியல்ல எந்த பதவியும் அம்மா கொடுத்திருப்பாங்க. ஆனால் அம்மாவுடைய வாழ்வு ஒன்றே குறிக்கோளாக கொண்டு, அதாவது வெற்றி பெற்ற காலத்தில் மட்டுமல்ல, தோல்வி அடைந்த காலத்திலும் அம்மா கூட இருந்தவங்க. இந்த கட்சி நிலைத்து நிற்கணும், இந்த கட்சி ஒரு நல்ல தலைமை மீண்டும் பெற வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைக்கு சின்னம்மாவை நாங்கள் வற்புறுத்தி, தயவு செய்து சின்னம்மா அவர்களை கேட்டுக்கிட்டு இருக்கோம், இந்த கட்சிக்கு தலைமை ஏற்கணும்னு அவர்களுடைய முடிவுக்காக காத்து கொண்டிருக்கிறோம். விரைவில் நல்ல முடிவு, நிச்சயமா விரைவில் நல்ல முடிவு வரும்னு எதிர்பார்க்கிறோம். சொல்லுங்க. ராமதாஸ் உள்ளிட்ட தலைவர்கள் முதல்வருடைய உடல்நிலை குறித்து வெள்ளை அறிக்கை கேட்டிருக்காங்க. இதை பற்றி உங்களுடைய கருத்து? அதாவது மாண்புமிகு பாரத பிரதமர் அலுவலகத்திலே அவங்க கேட்கலாமே. மாண்புமிகு பாரத பிரதமர் அம்மாவுடன் நல்ல நட்பில் இருந்தவர். ஒவ்வொரு நாளும் பாரத பிரதமர் அலுவலகத்திலிருந்து இங்க கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவுடைய உடல்நலத்தை பற்றி ஒவ்வொரு நாளும் பிரதமர் அலுவலகத்தில் இங்க மானிட்டர் பண்ணிட்டு இருந்தாங்க. பாரத பிரதமர், அதாவது மத்திய அரசு கண்ட்ரோல்ல இருக்கிற எய்ம்ஸ் டாக்டர்ஸ் எல்லாம் வந்தாங்க. உலகத்துல அத்தனை நாங்க 75 நாள் எதுக்கு அங்க போராடணும்? எப்படிங்க 75 நாளும் போய் சொல்ல முடியும்? 75 நாள் உலகத்தில் உள்ள எய்ம்ஸ்ல இருந்து, லண்டன் டாக்டர்ல இருந்து, சிங்கப்பூர் டாக்டர்ல இருந்து எங்கள் அம்மாவை மீட்டு கொண்டு வரத்தான் போராடினோம். இதில் வெள்ளை அறிக்கைக்கு தாராளமாக அவர்கள் கேட்கலாம். எந்த ஒளிவும் கிடையாது, எந்த மறைவும் கிடையாது. அம்மா நல்லா வந்தது உண்மை, வார்டுக்கு வந்தது உண்மை. எங்க எல்லாருமே வாங்க போய் சொல்ல முடியும்? எல்லார் மேலேயும் குற்றம் சொன்னா எப்படி? அந்த நர்ஸுங்க கூட அழகா சொல்லலையா? என்ன காப்பி இது, வீட்டுக்கு வாங்க, நான் நல்ல டீ போட்டு தரேன், அந்த அளவுக்கு குணமடைந்தார் எங்கள் இதய தெய்வம் அம்மா. விதி இன்றைக்கு அவங்களை இழந்துட்டு நிக்கிறோம். ஆகவே தான் சொல்றோம், தயவு செய்து வதந்திகளை பரப்பாதீங்க. தாராளமாக பாரத பிரதமர் அலுவலகத்தில் கூட அவங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். எல்லா நாளும் பாரத பிரதமர் அலுவலகம், இங்க இருக்கிற அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கும் எங்க தலைமைக்கும் போன் பண்ணி அம்மாவுடைய ஹெல்த்தை பத்தி தினமும் கேட்டுட்டு இருந்தாங்க. எந்த ஒளிவும் கிடையாது, எந்த மறைவும் கிடையாது. எல்லா தொண்டர்களும் ஆதரவு தெரிவிச்சிருக்கதா சொல்றீங்க. ஆனா சில தொண்டர்களுடைய எதிர்ப்பு சமூக வலைதளங்களில் பார்க்க முடியுது. அதே நேரத்தில் தீபா அவங்களுக்கான ஆதரவையும் சமூக வலைதளங்களில் பார்க்க முடியுது. இது எப்படி பாக்குறீங்க? சமூக வலைதளங்களில் போடுறவங்க எல்லாம் எங்க தொண்டர்களா இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. சமூக வலைதளங்கள் 7.5 கோடி மக்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டில். எங்க கட்சி தொண்டர்கள் மட்டுமே கிட்டத்தட்ட 2 கோடி பேர். அதுல எத்தனை பேர் சமூக வலைதளங்கள் யூஸ் பண்றாங்க? நானே ஃபேஸ்புக்ல, ட்விட்டர்லயும் இல்ல. ஏன் சமீப காலமாக நேற்று முன்தினம் கூட போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்த ஒரு பெண்ணன் கூட பாராமல் என்னை உட்பட எவ்வளவு கேவலமா சமூக வலைதளங்கள் இன்னைக்கு எழுதுறாங்கிறது, அவங்க வீட்லயே ஒரு தாய் இருக்கு, ஒரு மனைவி இருக்கு, ஒரு பெண் குழந்தை இருக்குங்கிற எண்ணம் கூட இல்லாமல் பெண்களை கொச்சைப்படுத்துற சமூக வலைதளங்கள் வர கருத்துக்கள் எல்லாம் எங்க கட்சி தொண்டர்கள் கருத்தாக எப்படி எடுத்துக்கொள்ள முடியும்? எங்கள் கட்சி தொண்டர்கள் தான் சொல்றாங்கன்னு எப்படி சொல்ல முடியும்? எங்கள் கட்சி தொண்டர்கள் பேரை உபயோகப்படுத்தி கூட சமூக வலைதளங்களை சில விஷ கிருமிகள் இந்த காரியத்தை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தீபா அவர்களை பொறுத்த வரைக்கும் அம்மாவுடைய அண்ணன் மகள் தான். ஆனால் இத்தனை வருடமாக நானே இந்த கட்சிக்கு 14 வருஷம் ஆச்சு. ஒரு தடவை கூட அவரை நாங்கள் பார்த்ததில்லை. அவரை அலுவலகத்திலேயோ, அம்மாவுடைய வீட்டிலேயோ, நிகழ்ச்சிகளிலோ எதுலையுமே நாங்க பார்த்ததில்லை. ஆக எங்களுக்கு தெரிந்தது சின்னம்மா தான். இந்த எல்லா வருடங்களும் அவரைத்தான் அம்மா கூட பார்த்திருக்கோமே தவிர நாங்கள் தீபாவை பார்த்ததே இல்லை. ஹாஸ்பிட்டல்ல தான் அவங்க வந்தாங்களே தவிர, அதற்கு முன்னால் அவர்கள் இங்க போயஸ் கார்டனுக்கு வந்தோ, அம்மாவுடைய நிகழ்ச்சிகளுக்கு வந்தோ, இல்ல கட்சி ஆபீஸ்ல வந்தோ, இல்ல கட்சியில ஒரு உறுப்பினராவோ நாங்கள் பார்த்ததில்லை. எங்களுக்கு தெரியாது. அதுதான் உண்மை. தீபக்கையாவது பார்த்திருக்கோம், அந்த தம்பி வந்ததை பார்த்திருக்கோமே தவிர தீபாவை நாங்கள் பார்த்ததே இல்லை. சட்டப்படி பொதுச் செயலாளராக தேர்வு செய்ய முடியாது அப்படின்னு சசிகலா எம்பி அவங்க கூட சொல்லிடுறாங்க. தொடர்ந்து ஒரு சில வழக்குகளையும் தொடர இருக்கிறதா சொல்றாங்க. சசிகலா எம்பிக்கு முதலில் எங்கள் கட்சியை பற்றியோ எங்கள் நிலையை பற்றியோ பேசவே தேவையில்லை. எங்கள் அம்மாவை, இன்னைக்கு அம்மாவுக்கு அவளை வருந்து கட்டுறவங்க அம்மா தான் அவங்கள கன்னத்தில் அரைஞ்சாங்கன்னு இன்னைக்கு எங்கள் அம்மாவை நாடாளுமன்ற மையத்தில் நின்று கொண்டு என்னை முதலமைச்சர் கன்னத்தில் அரைந்தார்னு குற்றம் சொன்னது யாரு? இன்னைக்கு என்ன திடீர் நக்கற அவங்களுக்கு எங்கள் கட்சி மேலேயும் எங்கள் அம்மா மேலேயும்? எங்களை பொறுத்த வரைக்கும் சரியான நிலைப்பாட்டை எடுத்திருக்கோம். சமூக வலைதளங்களில் வருவ கருத்து எல்லாம் வீண் வதந்தியை பரப்பி விடுவது. ஆகவே ஒன்றை மட்டும் தெளிவாக சொல்லிக்கிறேன், என்றைக்குமே சின்னம்மா அவர்கள் அதிகாரத்தை விரும்பியதில்லை.
அவங்க அதிகாரத்துக்கு வரணும்னு நினைச்சிருந்தா எப்போ வந்திருக்கலாம். அம்மா அவங்க என்ன கேட்டாலும் ஒரு தாயாக, அம்மாவோட பேட்டியில சொன்னதே, எனக்கு சகோதரியாக, என் தோழியாக, ஒரு தாயாக என்னை பார்த்துக்கொள்கிறார்னு. இந்த கட்சி நிலைச்சு இருக்கணும், இந்த கட்சியில பிளவு ஏற்படக்கூடாது. ஆகவே தான் சின்னம்மாவை தலைமை தாங்க சொல்லி எங்க வேண்டுகோளை வச்சிருக்கோம். நன்றி.